गोकुलनन्दन साई गोपाला गोकुलनन्दन साई गोपाला रघुकुलभूषण साई रामा रघुकुलभूषण साई रामा हे मदनान्तक दया करो हे मदनान्तक दया करो गोविंद हरे गोपाल हरे हे गोप गोप बाला देवी साई मां देवी सरस्वती मां देवी साई देवी सरस्वती मां हाँ देवी साई मां देवी सरस्वती मां गिरधर नागर साई गोपाला गिरधर नागर साई गोपाला मीरा के प्रभु श्याम गोपाला मीरा के प्रभु श्याम गोपाला करुणा श्री सत्य साई सेवा आर्गनाइजेशन மூலமாக சுவாமி ஹாஸ்பிட்டலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்த பெனிஃபிஷியரிஸ்க்கான ஒரு ஃபாலோ அப் முகாம் தான் நம்ம இங்கே நடத்துகிறோம். அண்ட் இசிஜி இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, ஆப்தமாலஜி இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த பஸ் வந்த பிற்பாடு ரொம்பவே நமக்கு அது போக ஒவ்வொரு மாசமும் 19ஆம் தேதி லேடிஸ் கேம்ப் மஹிளாஸ் டே ஃபர்ஸ்ட் சண்டே ரேஸ்கோர்ஸ் மந்திர்ல கார்டியாக் பேஷண்ட் அண்ட் ஜெனரல் பேஷண்ட்டுக்கான கேம்ப் இருக்கு. எந்த இறைவனா இருந்தாலும் நம்பிக்கையோட நம்ம ஒரு காரியத்தை பகவான் மேல அது ஜீசஸா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பட் நம்பிக்கையோட நம்ம பண்றப்ப அதுக்கான பலன் நிறையவே இருக்குங்க. வியாதிஸ்தர்கள்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கெல்லாம் பயனாளிகள் தான் நான் சொல்லுவேன். நாங்க என்ன பண்றோம், கடவுள் மேல நம்பிக்கை வச்சுதான் உங்களை ட்ரீட் பண்றோம். அந்த ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்குற மருந்தெல்லாம் நாங்க கடவுளை ஒரு நிமிஷம் நினைச்சுதான் கொடுக்குறோம். ஒரு டாக்டர் தொழில்ங்கிறது என்னன்னா சேவை மனப்பான்மையோட இருக்கணும். இதுல இந்த மருந்துகளை கலெக்ட் பண்றது இதெல்லாம் இயக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த அசோசியேஷன் ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது ஒரு மனுஷனால பண்ண முடியாது. சுவாமி மாதிரி மெடிக்கல் சர்வீஸ் உலகத்துல யாரும் பண்ண முடியாது. இதே சமயத்துல இந்தியால ஒரு கேம்ப் நடந்ததுன்னா நார்த் இந்தியாவில் ஜோத்பூர்ல ஒரு கேம்ப் நடக்கும், பெங்கால்ல ஒரு கேம்ப் நடக்கும், ஒரிசால கேம்ப் நடக்கும், சென்னையில் கேம்ப் நடக்கும், நைஜீரியாவில் நடக்கும். எல்லா இடத்துலையும் சுவாமி டிவோட்டிஸ் இருக்காங்க. இந்த வெள்ளை கலரை மனசு மட்டும் வெள்ளையாண்ட போறோம். சாப்பிட்ற சாப்பாடு கலர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஆனா படிப்படியா மேலே ஏறது அப்படின்னு இருக்கு. அதுல படிப்படியா மேலே ஏறதுல ஃபர்ஸ்ட் படி கீழ் படிக்கு என்ன பேருங்க, கீழ்படி. அப்புறம் படி 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 அப்படின்னு மேலே போயிட்டே இருக்கலாம். முதல்ல கீழ்படியதல் அப்படின்னா obeying God.
நான் வாட்ச பாருங்க, மேல இருக்கா, ஓடிட்டு இருக்கா. டெய்லி 2 தடவை 7:30 பார்க்கறது, ஆனாலும் ஓடிட்டு தான் இருக்கு. நீங்க இங்க வந்திருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, சரியா போச்சு. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்தி வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாருக்கு உடம்பு சரியில்லாலும், யாருக்கு இதுல பிரச்சனை இருந்தாலும், யாருக்கு மனசுல பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் இப்படி போய் பெனிஃபிட் ஆனேன், இதன் மூலம் நீங்களும் பெனிஃபிட் ஆகுன்னு சொல்லுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாரும் தங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செஞ்சாலே நம்ம நாடு நல்லா இருக்கும். ஏன்னா அப்பாக்கே வந்துட்டு இங்கே முதல்ல பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப லேக்ஸாக வந்துட்டு செலவாகும், அதனால பார்த்துக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அப்பாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணோம். ஃபுட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நாங்கள் போனதுக்கு ஒரு 1 மந்த்னாலும் அந்த 1 மந்த் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நாங்களும் எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே இல்லாமல் தான் போனோம். சரி, டாக்டர்ஸாலேயே முடியல, ஒரு கடவுள் அப்படிங்கிற அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறவங்க என்ன முடியும், இங்கே லேக்ஸ் கணக்கில் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதை விட அங்கே பேசிக்கலி அங்கே இருக்கிற டீம் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ப்ராப்பர் அண்ட் பர்ஃபெக்ட் டிசிப்ளின் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். டீம் மட்டும் இல்லை, எல்லாமே அவங்க ஒரு சேவையாக தான் பண்ணுறாங்க. யாருமே ஒரு மணி நீடு அந்த விஷயத்துக்காக யாருமே அங்கே செய்ய மாட்டாங்க. 1 ரூபா கூட செலவாகலை எனக்கு தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து.